அங்கே ஒன்று அப்புறம் சாயந்தரமா இங்கே உட்காந்தியா உட்காந்து என்னக்காங்க இந்திரா உட்கார ஏவா 1000 ரூபா கொடுக்கணுமா? அப்போ தான் உட்காரணும். 1000 ரூபா கொடுக்கணுமா? எதுக்கா? அங்கே உட்காந்தா அப்படி இருந்தா ஆள் விட்டு காசு வாங்கிட்டு அதான் சொன்னேன். மாதம் முழுக்க இருந்தாலும் 1000 ரூபா சம்பாதிக்க முடியாது. முடியாது. எனக்கு 1000 ரூபா கொடுக்குற கடை 4 வருஷத்தை வாங்கிக்க முடியும். எவ்வளோ 1000 ரூபா கேட்டாங்களா? யாரு கேட்டது உங்கள்கிட்ட அப்படி? யாருண்ணா இந்திரா? அந்த தாடிக்காரரோட தெரிஞ்சுக்கிட்டுல 1000 ரூபா கேட்டாங்களா? அப்படிதான் அப்பதான் உட்கார விட சொன்னாங்களா? இந்த குரட்டு பொம்மலாம் 1000 ரூபா கொடுத்துட்டு தான் உட்காந்துருக்கான். அப்படியா? இந்த அங்கே உட்காந்துருக்கேன். அது 2000 ரூபா கொடுத்துட்டு உட்காந்து. யார் அந்த மூலையில் உட்காந்துருக்கேன்? இங்கே உட்காந்துருக்காங்க. இந்த மாற்றத்து இவங்களா? ஐயா அதை கேளுங்க. எவ்வளோ கொடுத்தா இந்திரா கொடுத்தாரு? ஏய் அம்மா சார் நீங்கள் உட்காரலையா? எவ்வளவு கொடுத்தீங்க? 2000 உட்கார்றதுக்கா? 2000 ரூபா கொடுத்தீங்களா? 2000 ரூபா எங்கள் வீட்டுக்காருக்கு 1000 ரூபா, எனக்கு 1000 ரூபா. சரி. இவரு வரல, அந்த அம்மா வரல, நாங்கள் 2 பேரும் கொடுக்கணும். கொண்டாட்டி கொடுத்தோம். ஆளுக்கு 1000 கொடுத்தீங்களா? உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு? எங்களுக்கு வந்து 1300 ரூபா வந்துச்சு. 1300 ரூபா வந்துச்சா? இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்காரும் 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க. சரி சரி. ஏன் நீ உட்காரலாம்னு? என்னதான் உட்கார வேண்டாம்னு அந்த காரைக்குடி தாடிக்காரர் வர்றாருல, ஆமாம், அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து உட்காரக்கூடாது உள்ளூராரு அப்படின்னு சொல்லி விட்டு அவர் வந்து இந்திராவனை வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சுன்னு இதே உட்கார வேண்டான்ட்டாங்க. அப்புறம் திரும்ப நீ பணம் கட்டி விட்டு நீ ஏன் உட்காராம இருக்கான்னு கிட்டின பிறகு அது போய் கேட்டுக்கிட்டு. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் 1000 ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஆளுக்கு 1000 ரூபா கட்டி இருக்கிறோம், உட்காருவோம். யார்கிட்ட கொடுத்தீங்க? இந்திரா கிட்ட கொடுத்தீங்க. சரி சரி சரி. சரிம்மா சரிம்மா. சரி போய் உட்கார். சரி.